அப்படி அந்த சர்வஜ்ஞ பீடம் என்பதற்காக ஆச்சாரியால் வந்த அந்த சாஸ்திரார்த்தத்தை பலவிதமாக சொல்கிறார்கள். ஞானத்தை பற்றி வாக்கியார்த்தம் நடந்தது என்பதும், கைத்தொழில் செய்யக்கூடியவர்களுடைய கலை நுணுக்கத்தையும் கைப்பழக்கத்தையும் அவர் உணர்ந்திருந்தார் என்பதாகவும், நாசாகிரன்யஸ்த திருஷ்டி என்பதாகவும், அதாவது கைத்தொழில் செய்பவர்கள், அதாவது யாரோ ஒரு பாதரட்சையை செய்கிறவர் எப்படி அவருடைய கைப்பழக்கம் இருக்கும், மூக்க தொடச்சிப்பார் என்பதிலிருந்து ஆரம்பித்து, அதாவது அனைத்து மக்களுடைய திறமை நுணுக்கங்களை அவர் அறிந்து, சாஸ்திரங்களை அறிந்து, இந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பூர்வ மீமாம்சாவிலே பிரசித்தமாக விளங்கிய மண்டரமீஸ்வருடைய இடத்திற்கு தானே சென்று, யார் அழைத்தாலும் செல்ல மாட்டாரோ அப்படிப்பட்ட பகவத் பாதர் அவரே தேடி போனார், லோகத்திற்காக தேடி போனார். அந்த அவருடைய ஞானம், அவருடைய அனுபவம் லோகத்திற்கு உபயோகப்பட வேண்டும். ஆச்சாரியால் கர்ம மார்க்கத்தை வெறுப்பவர் அல்ல, அதையும் சேர்த்து கொண்டு அந்த கிரமமான முக்தி வர வேண்டும். ஹரஹர சங்கர, ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு.